காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சினிமாக்கள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் 80கள்ல ஒரு சில திரைப்படங்கள் இப்போ உள்ள டெக்னாலஜி மாதிரியே யூஸ் பண்ணி பயங்கரமா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்போதைய ஹாலிவுட் திரைப்படங்கள் அப்படிங்கிற மாதிரியான பெயர்கள்லாம் நிறைய படம் வாங்கியிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டா கமலஹாசன், டிம்பிள் கபாடியா, அம்பிகா, லிசி இவங்கெல்லாம் நடிச்ச விக்ரம். இந்த திரைப்படத்துல அப்பவே ராக்கெட்டை கடத்துறது அண்ட் வாட்ச்ல டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உட்புகுத்தி இருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. அந்த காலத்துல இந்த திரைப்படம் ஹாலிவுட்க்கு இணையான திரைப்படம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட கிடைச்சது. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த திரைப்படம் வாங்கியிருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட விக்ரம் திரைப்படத்தை ரீமேக் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூர்யாக்கு கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தை கமலஹாசன் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனையும் கமல்ஹாசன் கிட்ட வாங்கிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வெளியாயிருக்கு. ஸோ சூர்யா இந்த விக்ரம் படத்துடைய ரீமேக்ல நடிப்பாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வெளியாயிருக்கு. ஆனா இது எல்லாமே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடையாது. கூடிய சீக்கிரம் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம சூர்யா மாஸ் திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 24 அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு புதிய திரைப்படத்துல நடிக்க போறாரு. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு விக்ரம் திரைப்படத்துல நடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய விதவிதமான ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த நாலேஜ் ரொம்ப நிறைய இஸ் வெரி ஸ்மார்ட் இன் தட். ஸோ இப்போ நம்ம ஒரு கதை சொன்னோன்னா அதில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நிறைய லாஜிக். அவரோட பிரச்சனை என்னென்னா